ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைவீல் இன்ஜின்களில் இருக்கும். இந்த ஃப்ளைவீல் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளைவீல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரோல் செய்யுதுங்க. இந்த ஃப்ளைவீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைகளை செய்யுது. ஓகேங்களா? வேலைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஃப்ளைவீலை அப்படி தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து நம்ம பவர் அவுட்புட் எடுப்போம் பார்த்துருக்கீங்களா? இப்போ அது வந்து ரெசிப்ரோகேட்டிங் மோஷனா, ரோட்டரி மோஷனா அதை மாற்றி தந்துரும் இல்லையா? ஆனால் இது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமான ஃப்ளக்சுவேஷன் ஆகும். இந்த ஸ்பீடாக அது வந்து சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நிறைய அதிர்வுகள் அது வெளிப்படுத்தும் அந்த ஸ்பீட்னால. ஏன்னா அது ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்னால கீழே மேலே ஏறி இறங்குறது மோஷனில் தான் அது ரோட்டரி மோஷனாக மாற்றும். ஸோ அப்போ வந்துட்டு இது அப்போ பயங்கர ஸ்பீடில் வந்து இன்ஜின் வந்துட்டு ரன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்சுவேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வாக ஏறி இறங்கும். அதனால் வைப்ரேட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ளைவீலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஃப்ளைவீலுங்கிறது ஒரு ஹெவியான வீல். ஓகேங்களா? இது ஒரு ஹெவியான மெட்டல் வீல். இந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து அந்த ஃப்ளைவீலை வந்து கிராங்க் ஷாஃப்ட்டோட இணைச்சிருவோம். இப்போ நம்ம இணைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இது இம்பார்ட்டண்டான இந்த ஃப்ளக்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், கிராங்க் ஷாஃப்ட் ஸ்மூத்லி ரன் ஆகிறதுக்கு, அதாவது இப்போ வந்து பவர் ஸ்ட்ரோக்லாம் அதுக்கு பவர் கிடச்சிரும். கிராங்க் ஷாஃப்ட் சுத்தும். ஸோ மேலே போகிறப்போ கொஞ்சம் அதோட பவரோட இந்த இனர்ஷியா வந்து கம்மியாக அந்த பவர் வந்துட்டு குறையும் இல்லையா? அந்த வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இந்த பவர் வந்து குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைவீல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஒரு சுற்றி விட்டுருக்கும் பார்த்தீங்களா? அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து பவர் ஸ்ட்ரோக்கில் ஒரு சுற்றி விட்டுருக்கும். இப்போ அந்த ஃப்ளைவீல் வந்து வெயிட்டான விஷயத்த ஒரு சடனாக ஒரு சுற்றும் போது இது ஒரு 2 சுற்றி கொடுக்கும். ஸோ அந்த பவரை வந்துட்டு இன்னொரு ரொட்டேஷன் மோஷனில் இது கொடுத்து உந்துதலாக திருப்பி அதோட வேகத்தை குறைக்காமல் கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேங்களா? அந்த வேகம் வந்துட்டு அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகாமல் போயிடும் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு. ஓகேங்களா? அந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு மிஸ் ஆகாமல் அந்த ஸ்ட்ரோக் நடக்கிறதுக்கு இந்த ஃப்ளைவீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இங்கே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைவீல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்லியாக வந்துட்டு அந்த கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து இந்த ரோட்டரி பவரை வந்துட்டு ஸ்மூத்தாக டிரான்ஸ்மிஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவுறதும் இந்த ஃப்ளைவீல் தான். அடுத்தது இந்த கிளட்ச் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளட்ச் அசம்பிளி வந்து இந்த ஃப்ளைவீலில் தான் அட்டாச் பண்ணி நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது டிரான்ஸ்மிஷனை பவர் வந்து வராததையும் தடுக்கிறதுக்கு மெயின் ஷாஃப்ட் மூலிமா இதில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த செல்ஃப் மோட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல இன்ஜினை. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இன்ஜினை வந்துட்டு நம்ம ஒரு சுற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டீசல் இன்ஜினாக இருந்தால் கம்பல்சரி அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டீசல் இன்ஜினாலும் சரி, பெட்ரோல் இன்ஜின்